ஹாய் ஹலோ வணக்கம் மகளே, நீங்கள் பார்க்குறது கோஸ்ட் தமிழ் கேமிங். நம்ம வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா கிராணி சாப்டர் 1 தான் பார்க்க போகிறோம். வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் ஒரு ஷேர்ஸ்க்கு மறக்காம விட்டுருங்க. வாங்க மேடம் நம்ம சமைக்கும் பிள்ளைக்குள்ளே போகலாம். டிஃபிகல்ட்டி ஈஸியில் இருக்கட்டும். இன்றைக்கி நம்ம ஹாலோவின் மோடில் விளையாட போகிறோம். அதனால் வந்துட்டு வீடியோ பிடிச்ச மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. இது வந்துட்டு நம்ம ஏன் கிராணி 1 போகிறோம் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்துட்டு ஃபஸ்ட்டு நான் சொல்ல மாட்டேன். கிராணி 1 நம்ம சீவர் எஸ்கேப் பண்ண போகிறோம். அதான் இந்த கேமோட எஸ்கேப் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு டே. இது ஏன் கிராணி திடீர்னு போடுற அப்படின்னு கேட்கலாம் நீங்கள். ஏன்னா வந்துட்டு நம்ம நருட்டோ தெரியணும் உங்களுக்கு. நம்ம நருட்டோவோட சொந்தக்கார பையன் ஒருத்தன் வந்து ரொம்ப சப்ஸ்கிரைபர் தான். அவன் வந்துட்டு கேட்டேன் தான் என்கிட்ட அடி நருட்டோட பேசுமாலாம் கேட்டான். வந்துட்டு நருட்டோ ஊருக்கு போயிருந்தான். அப்போ கேட்டான் நான் வந்துட்டு கிராணி 1 சீவர் எஸ்கேப் போடுவேன்னு சொல்லி கேட்டிருந்தான். ரொம்ப நாள் கேட்டிருந்தான். கேட்டாருக்கான்னு சொல்லிட்டு போகணும்னு நினச்சேன். என்னது என்ன புதுசாக திரும்பி பார்க்குது. இங்கே பாருங்க எலும்பு கூட வரான். அவனுக்காக வந்துட்டு கிராணி சாப்டர் 1 சீவர் எஸ்கேப் பண்ண போகிறேன். கார்க்கிலாம் எங்கே போய் போட்டு சொல்ல போகிறேன். அது கூட கை விட்டுணும் கருமத்தை. இங்கே எலும்பு கூட சுற்றிட்டு இருக்கா. சி அது மம்முஞ்சில் வாழ்ந்துட்டு என்னடா கிளவி பார்த்தீங்களா கைஸ் இந்த திருட்டு கிளவியை. அவனே நீ போய் ஃபஸ்ட்டு வாந்திடு, நான் அப்படி பின்னாடி வந்து அடிச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டு வந்துருக்கு கைஸ். இது எனக்கு நோட்டீஸே பண்ணல. இல்லை அந்த வாந்தியிலேருந்து தப்பின்னு சொல்லிட்டு ரூம் கொண்டு போனால் பார்த்தா கிளவி வந்துச்சு. வாட்டர் மேன் இருக்குது. இன்னும் கிளவி வருதான் பார்த்துக்கலாம். வருது அங்கே நிற்கிது பாருங்கள். தொடக்கம் தெரியுது பார்த்தீங்களா. இருங்க வச்சிருக்கான் பார்த்துக்கலாம். கிளவி வேறு வந்துருமோன்னு இருக்குது. இருங்க பார்த்துக்கலாம். இருக்கும் கிளவி வரல. கிளவி வந்தாலும் போட்டோம் ஓடிச்சு மேலே. நம்ம திரும்ப மிரட்டணும் ஓடிச்சு. இருங்க இதெல்லாம் மூடிச்சு. ஏன்னா அந்த கிளவி துறைச்சுன்னா நம்ம ரவுண்ட் அடிக்க மாட்டேன்னு மாட்டிப்போம். கால் மாட்டிங்க அது. அதில் மூடி வச்சிடலாம். அதெல்லாம் மேலே மட்டும் பார்த்துக்கலாம். செக் பண்ணிடலாம். ஒன்றுமே இல்லை. இருங்க அந்த மைக்ரோ வச்சுருக்கான் பார்த்துக்கலாம். கவர்மெண்ட்ரா ஒன்றுமே இல்லை. என்னடா அந்த வீட்டில் ஒன்றுமே இல்லை. இப்போ பாருங்க எலும்பு கூடலாம் இருக்குது. சிரிக்குது திரும்ப கைஸ் சிரிக்குது கைஸ் எலும்பு கூட. என்ன பார்த்தா நல்லா சிரிப்பாக இருக்கடா அது. இப்போ ஒன்று புக்கு இருக்குது. புக்கு தேவை நம்மளுக்கு. இருங்க இதில் செக் பண்ணிக்கலாம். இங்கேயும் ஒரு எலும்பு கூட சிரிக்குது. ஸ்பார்க் பிள்ளை தூக்கி போடாது அப்படிக்கா. வந்துட்டு வீடியோ பிடிச்ச மறக்காம லைக் ஒரு ஷேர்ஸ்க்கு மறக்காம விட்டுருங்க. இப்போ நம்ம கீழே போய்ட்டு அந்த காருக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு பார்த்துக்கலாம். கிராணி இங்கே இருக்கா நான் சிரிக்கிற சத்தம் கேட்குது கைஸிங்க. இருங்க ஏதோ செக் பண்ணிக்கலாம். நம்ம எது கிளவி இருக்கா நான் கிளவி ஏதோ நடந்து போன மாதிரி இருந்துச்சு கைஸ். கிளவி மொட்டை கிளவி சொட்டை கிளவி ஒன்றில் கிளவி இல்லை. நம்ம கீழே போய் பார்க்கலாம். கைஸ் கிளவி இருக்கா கிளவி இல்லை. இங்கே ஒரு பூசணிக்கா இருக்குது. இருங்க ஓப்பன் பண்ண. வெப்பன் கீ பரவாயில்லையே. வெப்பன் கீ கிடச்சிருக்கு. இதில் என்ன இருக்கப்போ நல்லா இருக்குது. ஒன்றுமே இல்லை. வெப்பன் கீ இருக்குது. வெப்பன் கீ தூக்கிட்டு போயிட்டு வெப்பன் எடுத்து நீங்கள் சொட்டை தலையிலே சுட்டு சொட்டையிலே முடி வளர வச்சுருங்க கைஸ். சொட்டையில் முடி இல்லாத இடத்துல குத்தி முடி வளர வச்சிட்றேன். இருங்க போயிட்டு டக்குன்னு வெப்பன் கீ எடுத்து வெப்பனை எடுக்கிறேன். இது உட்கார்றா. இருங்க போய் வெப்பன் எடுத்து சொட்டை பயந்துட்டேன் கைஸ். ஒரு செகண்டு ஸ்பைடர் கைஸ். அது வந்து சும்மா அந்த எஸ்கேப்பில் வந்துட்டு புதுசு அந்த ஹாலோவின் மோடில் கொஞ்சம் பயமுத்துற மாதிரி ஸ்பைடர் வச்சுருக்காங்க கைஸ். லைட்டாக பயந்துட்டாங்க சொல்லணும்னா. இங்கே ரிமோட் இருக்குது. அதை அப்புறம் எடுத்துக்கலாம். இங்கே என்ன இருக்க அப்படி வச்சு இங்கே பாருங்கள் குட்டி பூசணிக்கா. பூசணிக்கா அம்மா குட்டி பூசணிக்கா என்னடா இது. என்னடா சரி இந்த நல்லா இருக்கு கைஸ். ஆனால் இந்த ஹாலோவின் மோட கொஞ்சம் நல்லா இருக்குது. அந்த எலும்பு கூட மட்டும் அடிக்கடி வந்து மூஞ்சில் வாந்தி எடுக்கிறாங்க கைஸ். இங்கே பாருங்க காக்கா இருக்குது. ரஸ்ட் பேர்லாக்கி இதான் கைஸ். நம்மளுக்கு எந்த எஸ்கேப் கொடுப்பியா கொடுக்க மாட்டியா கொடுப்பியான்னு கேட்டால் அந்த கிளவி விசுவாசமாக இருக்குது. ஓகே விடுங்க. இங்கே என்னமோ இருக்குது மீட் இருக்குது. அந்த மீட்டு பேச தேவையில்லை. ஆனால் பரவாயில்ல. வந்துட்டு எனக்கு ஃப்ரீ ஸ்டாப் தேவைப்படுது. நான் சும்மா ஃபன்னாக வந்து கிளச்சி ஃபுட்பால் ஆடலாம். அதுதான் எலும்பு கூட அதை சொல்லிகிட்டே இருந்தால் இவனை வந்துட்டான். டே கருமத்தை மூஞ்சிலே வாந்திடுறாங்க கைஸ். என்னத்தரா துண்டுற இப்படி வாந்தி எடுக்கிற. இந்த கிளவி கூட இருந்ததாக சாப்பிட்ருக்கான் போல கைஸ். அதான் வந்துட்டு வாந்தி எடுக்கிறான் அப்படி மூஞ்சி மேலேயே. இந்த பூசணிக்காய் எண்ணெயே பார்த்துட்டு இருக்குது. சரி விடுங்க. எனக்கு அந்த கிராஸ் போர்டு எடுத்து நீங்கள் சொட்டை தலையை சுடுறனா இல்லையா பாருங்கள். ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே என்ன பார்த்தா சொட்டை வரத்துக்கிட்டையும் ஃப்ரிஞ்ச் ஹேண்டில் வந்து அப்புறம் செக் பண்ணிக்கலாம். அது ஒரு ஹேமருக்கு வாய்ப்பு இருக்குது. டெடி இதை தேவையில்லை. தொட்டாலாம் செத்து வரப்போ கிராணி ஹார்ட் மோடுக்கு போய்டும். அப்புறம் இருங்க இதுக்கு என்ன போடு. இந்த வெப்பனை கிடச்சாலே சரி கைஸ். இந்த வெப்பனை கிடச்சாலே இந்த மொட்டையை இந்த சொட்டை அப்புறமேட்டு இந்த இவன் ராடு அதெல்லாம் காணப்படுறாங்க கைஸ். இந்த இவன் ஒருத்தன் பேசிட்டே மூஞ்சில் வந்துட்டு நான் போகிறான். இவன் யாரான் வெளியே தெரியும் சொல்லுங்க. வெப்பன் கிடச்சாலே எல்லாம் காணா போகிறாங்க இந்த ஹாரர் கேம் பசங்களாம். வெப்பன் வரையும் வந்து அடிக்கிறாங்க. வெப்பன் கிடச்சா ஓடி போயிடறாங்க. இதை வருது பாருங்க கிளவி. ஏன்டி கிளவி வெப்பன் கிடச்சா ஓடிட்டு வாயில் போடுறாரு. வாயில் போடு. வாயை திறந்துட்டு வருது. வாயில் போடு. அவ்வளோதான். அதுக்கு குறி அந்த டான்ஸ்குள்ள அவ்வளோ 2 நிமிஷம் படுத்துருச்சு கிளவி. எப்படி இப்படிக்கா ஏமலை என்ன படுத்துற போடி இப்படிக்கா. இந்த கிளவி மண்டையை சொட்டையில் சுட பாருங்க. இந்த சொட்டையை தலையை இங்கே பாருங்க கைஸ். சொட்டையை மறைச்சி சொட்டையில் சுடுன்னு சொல்லிட்டு தொப்பி போட்டு வந்துருக்கியா. ரெடிவோம் சொட்டை இங்கே பாருங்க கைஸ். சொட்டை அது எவ்வளோ விஷயம் கிளவி பார்த்துக்கோங்க. அது சொட்டையில் சுட வாந்தி எடுத்துட்டு போகிறான். இதெல்லாம் பழப்பாடம் வாந்தி எடுத்துட்டு போகிறான். அப்படி இவனை போடுற மாதிரி இருந்துச்சு நல்லாயிருக்கும் கைஸ். சொட்டத்தலையே சுடுறது இதெல்லாம் பழப்பாடம் சுட்டு வாந்தி எடுத்துட்டு போகிறான். அவனால இவனால் சும்மா விட கிடையாது கைஸ். இவனை வந்து போட்டு தர முடியாது நினைக்கிறேன் தெரிஞ்சு. சுடுறத வேஸ்ட்டு டம்மி பையன். சுடுங்க போயிட்டு பார்த்தீங்களா கைஸ். இந்த கிளவியை சொட்டை கிளவியை உஷாராக வச்சிருக்கு. ட்ராப்பை இவன் வருவான். அப்படி வந்தோம் ட்ராப்பில் மாட்டிப்பான். அப்படியே அடிச்சிடலாம் அப்படி சொல்லி பிளான் வச்சிருக்கு. ஆனால் வந்துட்டு அந்த கிளவியை நான் போட்டு தரேன். அதனால் வந்துட்டு அதை அடிக்க முடியாது. இவன் பாரு வாந்திட்டு வரான். எடுக்கல வாந்தியை. இருங்க வந்துட்டு இங்கே ஒரு இது இருக்குமா திறந்து விட்றாத. இது ஏன் போய் இழுக்கிற சீக்கிரட் டோர் ஒன்று இருக்குங்க. என்னடா அடிச்சது இன்னும் சும்மா அடிச்சதுல பண்ணுமோ
என்னடா அது எலி என்ன செத்த எலி அது என்ன எலி பாட்டு ஓடுது போய் ஆத்மாவா இந்த ஹாலோவின் மோட் அப்படி வச்சுருக்காங்க நினைக்கிறேன் எலி ஓடுது பாருங்க எலி நின்று உனக்கு குத்தி இப்படி மிதினா ஏன் பாரு அதை ஓடிச்சு இந்த எலி இதுங்க அடியில் போய்ட்டு இந்த இது தள்ளி விட்டுலாம் அந்த இது பேர் என்ன ஸ்க்ரூ ட்ரைவர் தள்ளி விட்டுலாம் வர்றா அவ்வளோதான் போடு ஒரு அடியில் விழுந்துச்சு ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துகிட்டு போயிட்டு கீழே வச்சுருக்கான் பார்ப்போம் கீழே என்ன இருக்க போகுது ஸ்க்ரூ ட்ரைவரில் என்ன கிடைக்கும் அங்கே ஒன்றும் கிடைக்காது நினைக்கிற பெருசாக இருங்க செக் பண்ணி பார்க்கலாம் உள்ள அந்த சேஃப் கீ இருந்துச்சுன்னா எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம இதுக்கு லாக்கரை வந்து பார்க்கலாம் சேஃபில் வச்சிருக்க வாய்ப்பு இருக்குது சேஃப் கீ இருக்கானா இருக்குது சேஃப் கீ பார்த்தீங்களா அதான் ப்ரோ பிளேயர் மைண்டு கைஸ் ப்ரோ பிளேயர் மைண்டு தான் அப்படி தான் இருக்கும் என்ன கரெக்டாக கண்டுபிடிச்சேன் பார்த்தீங்களா இப்போ போய்ட்டு சேஃபில் வந்துட்டு குச்சி இருக்கணும்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு குச்சி இருக்கும் இல்லாட்டி எப்படி சொல்கிறது குச்சி இருக்கும்னு நினைக்கிறேன் குச்சி இல்லைனா அது இங்கே பார்த்தீங்களா இது கிடச்சிருக்கு செயின் கட்டுற இது ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு எஸ்கேப்புக்கான வந்து 3 பொருள் தேவை அதில் ஒரு பொருள் இது இங்கே ஒரு ஸ்பைடர் இங்கே இருக்குது ஒரு வாட்டி தான் பயப்படுவாங்க திரும்ப பயப்பட மாட்டேன் நீங்கள் புக் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு பொண்ணை விடுவிக்க போகிறோம் அந்த பொண்ணு பேர் வந்து ஏஞ்சலினா ப்ரோ அதனால் தேவதை மாதிரி இருப்பாங்களா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா பாருங்கள் இவள் தான் ஏஞ்சலினா தேவதை பேர் வச்சு தேவதை மாதிரி இருப்பாங்களா அது பாருங்க கிளவி பாருங்க இவளை பார்த்து தேவதைன்றீங்களே சரி எப்படி கைசி இதெல்லாம் பார்த்தா எனக்கு டென்ஷனாவது கைசி இதெல்லாம் தான் இந்த இவளை பார்த்து தேவதைன்னு பேர் வச்சுக்கலாம் பார்த்தீங்களா எப்படி கைசி இவளுக்கு போய் ஏஞ்சலினான்னு பேர் வச்சுருங்க தேவதை பேரை போயிட்டு சரி விடுங்க இப்போ போய்ட்டு இந்த இது வின்சாண்டல் இருக்குது இது எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம அதை பின்னாடி போய்ட்டு இந்த இது ஏனிச்சு எப்படி சொல்கிறது தண்ணி எடுக்கிற இடத்துல போய்ட்டு தூக்கி பார்ப்போம் அங்கே வச்சு இது கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஹேமர் கிடைக்கும் ஹேமர் வச்சுட்டு அங்கே செக் பண்ணி பார்க்கலாம் மேலே போய்ட்டு இருங்க தள்ளி விட்டு போகலாம் கிளவி சொட்டை கிளவி இங்கே வாடி கிளவி வந்துடும் இங்கே என்ன இருக்குது இங்கே என்ன இருக்குது ஸ்பெஷல் கீ ஓகே வேறு என்ன இருக்குது இப்போ போய்ட்டு இங்கே போய் வின்சாண்டலில் போட்டு ஓப்பன் பண்ணி என்ன இருக்குன்னு பார்த்தலாம் ஏறேன் இங்கே பாருங்கள் எலி இருக்குது பாருங்கள் டேய் ஏன்டா அழுதுட்டு இருக்கு எலி கடிச்சிச்சுரா ஏன்டா அழுகுறேன்னு கேட்டால் கடிக்குது இங்கே பாருங்கள் ட்ராப்பை வச்சு பண்ணி இது பண்ணி வச்சுருக்கான் அந்த இது அறுக்கிறது வச்சுருக்கான் பாருங்க அங்கே இருக்குது பார்த்தீங்களா இங்கே வின்சாண்டலில் போட்டு ஓப்பன் பண்ணலாம் இன்னமும் இருக்குது பார்த்தீங்களா கைஸ் இந்த ஹாலோவின் அப்டேட்டில் புதுசாக அதை கொண்டு வந்துருக்காங்க என்னடா அது என்னது டெட் ராட்டா செத்த எலியா என்ன தூக்கி போகணும் உள்ள போடு என்னடா எலி அடிச்சிருச்சு எலி அடிச்சு பேய் அடிச்சதுனாச்சு எலி சுனில் குமார் ஃப்ரெண்ட்ஸ் இவன் யார் தெரியல கைஸ் அவங்க ஃப்ரெண்டு கைஸ் என் ஃப்ரெண்டு கைஸ் இது சுனில் குமார் கைஸ் அவன் வேறு ஒன்றும் இல்லை சுனில் குமார் அவன் வேறு ஒன்றும் இல்லை என்னடா அது கைஸ் சத்தம் கேட்குது பார்த்தா கிளவி பின்னாடி வந்து அடி பார்க்குறியா இப்போ சத்தம் கேட்குன்னு திரும்பி பார்த்தா கிளவி வருது மொட்டை கிளவி சொட்டை கிளவி இவங்க ஓடிடலாம் ஓரா இந்த கிளவி வருதா இவங்க டிஸ்ட்ராக்ட் பண்ணி போயிடலாம் பார்த்தா ஏதாவது வந்துட்டு திரும்பிட்டு இருக்கா பார்த்தா சத்தம் கேட்குது திரும்பி பார்த்தா இந்த கிளவி இருக்குது உஷாராக விளாட்னு கைஸ் இந்த கிளவி பார்த்தீங்களா நைஸ் வந்து அப்படி அடிச்சிடலாம் பார்த்துருக்கு இந்த எனக்கு சொட்டை இந்த மொட்டை இந்த ஏஞ்சலினா அவெல்லாம் வந்து திருட்டு பசங்க கைஸ் எல்லாம் ஆனால் நைஸாக அப்படியே பண்ணி பிளான் பண்ணி வருவாங்க அப்படியே திரும்பிட்டு அப்படியே அடிச்சிடலாம் அது மாதிரி தான் வருவாங்க நம்ம உஷாராக கைஸ் அதான் எனக்கு கொஞ்சம் ப்ரோ பிளேயர்னால கொஞ்சம் தப்பிச்சிட்டாங்க உஷாரா எனக்கு வந்து திறந்து பார்ப்போம் திருப்படா இதை சுற்றி ஹேமர் இருக்குன்னு நினைக்கிறேன் ஹேமர் கிடச்சிரு ப்ளீஸ் ஹேமர் இருந்துரு அட போடாடி என்னடா டே கார் இன்ஜினை போய் கொடுத்து வச்சுருக்கீங்க டே நான் கார் எஸ்கேப் கேட்கலடா இது ஸ்வீவர் எஸ்கேப் பண்ண போகிறேன்டா ஷார்ட் கன் பார்ட்டு தூக்கிட்டு போய் போட்டு வச்சுலாங்க நீங்கள் இங்கே டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு போயிடலாம் கிளவியை போடுறாத அதில் போட்டாச்சு நீங்கள் அந்த வாட்டர் பெருசாக இருக்காது ஏன்னா வந்துட்டு அது ரஸ்ட்டு பேடில் கீக் வாய்ப்பு இருக்குது ஆனால் வந்துட்டு நான் ஓப்பன் பண்ணிட்டேனால இப்போ வந்து கடைசி கனெக்ட் பண்ணுவேன் அந்த இது காக்கட்டாக இருக்குது அதனால் தேவைப்படாது இப்போ ட்ரான்ஸ்ஃபர் எடுத்து அந்த ஊசியை காணுங்க அதாவது புதுசாக ஒன்று எடுத்து வந்தேன் இப்படி அடிப்பான்னு பார்த்தா அப்படியே வந்து கடிக்குது இந்த சொட்டையை போடலாம் அப்படின்றது சொட்டையை வந்துருச்சு சாவடி சொட்டை வாயிலே போடு அதான் இன்னும் வாய்க்குள்ளே இருக்கிற ரெண்டு வாயில் பாருங்கள் எப்படி சொத்த பல்லு கைசலாம் நான் குத்தி எடுத்து விட்டுறேன் எல்லாத்தையும் அந்த கிளவி கால் இருக்குது பார்த்தீங்கன்னா பேய் இல்லை அது கிளவி வந்து மனுஷன் தான் போல கிளவி கால் இந்த பேய்க்கு தான் கால் இருக்குது அது பேய் இந்த கிளவி கால் இருக்கா அப்போ பேய் இல்லை இது ஓகே இருங்க போய்ட்டு அடுத்து நம்ம கீழே போய்ட்டு இது வாட்டர்மேன் ட்ராப் எடுக்குன்னு சொல்லியிருந்தேன்னா அது போய் எடுத்துகிட்டு வரலாம் இது ஃப்ரீஸ் ட்ராப் அது பேர் சாரி கைஸ் ஃப்ரீஸு ட்ராப் அது ஓகே அது போய் எடுத்துகிட்டு வந்தோம் ஏன் ப்ரோ அதை எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் ஃபன்னாக இருக்கும் அது வச்சு ஃபுட்பால் ஆடலாம் கிளவியை எப்படி ப்ரோ ஃபுட்பால் ஆடுவேன் காட்டுறேன் பாருங்க வெயிட் அண்ட் வாட்ச் அப்புறம் வீடியோ பிடிச்சி மறக்காம ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைப் மறக்காம பண்ணி விட்ருக்கேன் இதுங்க போய்ட்டு இதை கரெக்டாக ஏம் பண்ணி அடிக்கணும் ஏம் பண்ணுற கரெக்டாக கொஞ்சம் மேலத்துக்கு அடிக்கணும் அவ்வளோதான் போடு அவ்வளோதான் இப்போ போய்ட்டு இந்த ஃப்ரீ ஸ்டாப்பை தூக்கிட்டு வந்துடலாம் எனக்கு மீட்டர் தூக்கி மேலே போட்டு வந்துடுறேன் மீட் வந்துட்டு இந்த ஸ்பைடருக்கு அந்த ஸ்பெஷல் கீ கிடச்சிச்சு போய்ட்டு ஸ்பைடருக்கு போட்டுடலாம் ஸ்பைடர் வந்துட்டு சாப்பாடு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை நம்ம இது பட்டன் இருக்கும் ஒன்று அதை அமுக்கி இது பண்ணிடலாம் ஆனால் வந்து ஏன் கிளவி பெட்டை பிடிச்சி டார்ச்சர் பண்ணிக்கிட்டோம் சும்மா விட்டுடலாம் இருங்க இப்போ போய்ட்டு இந்த கிளவி ஃபுட்பால் ஆடணும் கிளவி கூப்பிடுவோம் கிளவி வருதா கிளவி ஐயோ கைஸ் பார்த்தீங்களா ஏன் கைஸ் பிரச்சனை நான் திரும்பினா தெரியாமல் பட்டுருச்சு இதில் வந்துட்டு இப்படி தான் கைஸ் இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னா ரொம்பவே மிதிச்சாலும் நம்மளுக்கு இதாக கிளவி போட்டு தட்டேன் நம்ம முன்னாடி அதெல்லாம் தப்பிச்சிட்டேன் இப்போது என்ன பிரச்சனை வந்துட்டு தொட்டனா கைஸ் நம்ம ரொம்பளுக்கு ஃப்ரீஸ் அடிச்சிடும் அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும் லைட்டாக தெரியாமல் இப்படி திரும்பினா பட்டுருச்சு நான் யோசிக்கவே இல்லை எடுக்கணுன்ட்டு கிளவியை கூப்பிடலாம் நினச்சிட்டு போனால் நல்ல கிளவி செத்துரு இன்னும் பானால் இருங்க ஸ்பெஷல் கீ எடுத்துகிட்டு போய் பார்க்கலாம் என்ன பண்ணுறேன்னு தெரியல ஸ்பெஷல் கீ பார்த்தேன் இப்போ எடுத்துகிட்டு போயிடலாம் ஸ்பெஷல் கீ ஓப்பன் பண்ணி எலும்பு கொடுத்தானே டே கம்னு ரெடி தப்பிச்சிட்டேன் முடிஞ்சா வாங்கிடுறா இது ஸ்பைடர் போடாடி ஒரு இடத்துல பயப்படுவேன் திரும்ப பயப்பட மாட்டேன் வெளியே போடா கோஸ்ட்டை போய் முத்த பார்க்குறாங்க கைஸ் போய்ட்டு அந்த ஸ்பெஷல் கீயை போட்டு
மேலே ஸ்பைடரை போயிட்டு இருந்தால் செக் பண்ணிடலாம். இந்த ஸ்பைடர்கிட்ட என்ன இருக்குன்னு தெரியலையே, என்ன இருக்குன்னு தெரியல. நம்ம லக்கு இருந்துச்சுன்னா நல்லா எஸ்கேப் பண்ண தேவை பொருள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. என்ன கிடைக்கும் பார்த்தலாம். எனக்கு தெரிஞ்சு ஒன்று கிடைக்காது அப்படின்றது சொட்டை வந்துருச்சு. சொட்டைலாம் பயங்கரமான பிளான் போட்டு அடிக்கும், பின்னாடி வந்து அப்படி அடிச்சிடும். அந்த மாதிரி சொட்டை மொட்டை இந்த வேலை இந்த 2 பேரும் இந்த வேலையை பார்ப்பாங்க. நல்லா இங்கே ஃப்ரீ ஸ்டாப்பை போட்டு படிக்கிற இந்த கிளை தள்ளி விட்டுறலாம். இருங்க அதான் அந்த கிளை சதிர்ச்சி நீ படியில் வந்து இங்கே பார்த்தீங்களா, இந்த படிக்கட்டு கீழே பார்த்தீங்களா ரத்தம் வர மாதிரி பார்த்தீங்களா கைஸ். இப்போ நானே நோட்டீஸ் பண்ணுறேன். இருங்க கிளவி வரட்டும். அதான் இப்போ வந்து புடவைக்குள்ள குழுன்னு இருக்குமே கிளவி, அதெல்லாம் பயணம் குழுன்னு இருக்கு போல. அதை கிளையை விழுந்துச்சு. நீங்கள் ஃபுட்பால் ஆடலாம். இந்த ஃபுட்பால்லாம் வந்துட்டு எல்லாம் வந்து பயணமாக விளையாட போகிறோம். மெஸ்ஸி இஸ் கம்மிங், ரொனால்டோ இஸ் கோயிங், ரொனால்டோ கோயிங் கிக்கிங், மெஸ்ஸி இஸ் கோயிங், ரொனால்டோ கிக்கிங். என்னடா மூஞ்சி வாந்தி டேய், இதெல்லாம் ஃபுட்பால் சொல்லிட்டு வாந்தி எடுத்துருப்பான். டே மொட்டை தலை டே மண்டையில் முடியலன்னு பார்க்குறேன். இங்கே பார்த்தீங்களா கைஸ், வந்து ஃபுட்பால் ரொனால்டோ நம்ம ஃபுட்பால் ஆனால் இதெல்லாம் ஃபுட்பாலை சொல்லிட்டு வாந்தி எடுத்துகிட்டு போகிறான். மேலே இல்லை ரொனால்டோ வாட சொல்லிட்டு வாந்தி எடுத்துகிட்டு போகிறான். விடுங்க கைஸ், வந்துட்டு அவனே தெரிஞ்சு விடுங்க. என்ன செக் பண்ணிக்கலாம். அது தேவையில்லாத பொருள் தான் இருக்குது. கேஸ் சிலிண்டரும் இதுதான் இருக்குது. எப்படி சொல்கிறது, கார்கு வீல் தான் இருக்குது. இங்கே அப்புறம் எலி இருக்குது. எலி கடிச்சிச்சுரா. இருங்க இந்த பக்கம் பார்த்து போய்ட்டு மீட்டர் எடுத்துகிட்டு வந்துடுறோம். நம்ம சும்மா போனால் ஒன்றும் பண்ண முடியாது. இருங்க மீட்டர் எடுத்துகிட்டு வந்துடுறேன். அங்கே வந்துட்டு திரும்ப ஒரு எலிடா அக்கா இருமா தடே. கைஸ் மீட்டர் எடுத்துகிட்டு வந்துட்டேன். திரும்ப போய்ட்டு டேய் எத்தனை இடம் தான் கடிக்கிறீங்க டேய், எத்தனை பேர் ஆகிங்க, எத்தனை எலி கடிக்குது பாருங்க கைஸ். எனக்கு அந்த ருமாட்டை எடுத்துகிட்டு போய் செக் பண்ணி பார்த்துறேன். அது ருமாட்டுக்குள்ளேயே வச்சு வந்து ஸ்டிக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸ்டிக்கு வந்துட்டு நம்ம முக்கியமான பொருள். மொத்தம் 3 பொருள் தேவை. ஒன்று செயின் கட்டுற ஏற்கனவே கிடச்சிச்சு. ஒரு ஜஸ்ட் பேர்லாக்கி அதுவும் கிடச்சி எடுக்கணும். ஆமாம் கடையில், ஆமாம் இன்னும் கிடைக்கல நம்மளுக்கு. ஆமாம் கிடைக்கல. இது காக்கா கிட்ட இருக்குது. காக்கா சாப்பாடு போட்டு எடுத்துடலாம். சாப்பாடு இல்லை கன்று செஞ்சு துப்பாக்கி செஞ்சால் போட்டுடலாம். எனக்கு ஸ்டிக்கு இல்லைடா போடா இல்லைடா. பெப்பர் ஸ்ப்ரே இருக்குது. பெப்பர் ஸ்ப்ரே எடுத்து கிளவி மேலே அடிச்சு கண்ணு தெரியாது கிளவிக்கு. அது தேவையில்ல, ஒரு 5 நிமிஷம் தான் எஃபெக்ட் இருக்கும் அதுக்கு கிளவிக்கு. வந்துட்டு நமக்கு ஷார்ட் கன் செய்யவில்லை. நம்ம வந்து 2 பாட்டு காணோம், இல்லை ஒரு பாட்டு காணும் நினைக்கிறேன் இன்னும். இவன் ஒருத்தன் வாங்கி எடுத்துகிட்டே இருக்கான்டா. ஒரு பாட்டு இல்லை. அதனால் வந்துட்டு நம்ம இது சாப்பாடு போட்டு தான் எடுக்கணும் காக்காவை. சாப்பாடு கீழே இருக்கணும். கிரவுண்ட் ஃப்ளோரில் வாய்ப்பு இருக்குது. கிரவுண்டில் கொஞ்சம் ட்ரிக்கு இருக்குது. இதெல்லாம் ப்ரோ பிளேயர் பண்ண தெரியும். இங்கே மீன் பொருள் தூக்கி போட்டோம்னா சும்மா மீட்டை போட்டேன். நீங்கள் உங்கள் கையில் என்ன இருக்குமோ அதை போட்டுருங்க. இப்போ பாருங்கள் கிளவி பாருங்கள், அறிவாளி மாதிரி ஒன்று ஒன்று பாருங்களேன். பாருங்கள் இதில் ஒரு ட்ரிக்கு கைஸ். அதனால் வந்து ப்ரோ பிளேயர்ஸ் கற்றுவாங்க அதை. கிளவி சீரவா கிளவி. அப்புறம் வீடியோ பிடிச்சி மறக்காம ஒரு லைக், ஒரு ஷேர் மறக்காம பண்ணி விட்ருங்க. ஒரு லைக் தான் நான் கைஸ் போட்டுருங்க. அந்த கிளவி வந்துச்சு பாருங்கள். இல்லைங்க இப்போ அந்த கிளவி வந்துட்டு இப்போ நமக்காக கதை உடச்சு கொடுக்க போகுது. எப்படி ப்ரோ அப்படிங்கன்னா பாருங்கள், வெயிட் அண்ட் வாட்ச். பாருங்கள் அசால்ட்டாக ஒரு கிளவி தடுக்க முடியாது கைஸ். இப்போ பாருங்கள் கிளவி பாருங்கள், என்ன கிளவி முட்டாளாக இருக்கா இல்லை முட்டாளா. இது பாருங்கள் கைஸ் எவ்வளோ லூஸாக இருக்குது இந்த கிளவி. அதுவும் தள்ளி விட்டு யாரா தள்ளி விடுதுன்னு செக் பண்ணுது. இப்போ சூனியக்காரி கிளவி வேறு தொடப்பெல்லாம் வச்சுருக்கு. இதுவே தள்ளி விட்டுட்டு யாரா தள்ளி விட்டுதுன்னு பார்க்குது. இங்கே இப்போ கிளவி போயிடுச்சு. கிளவி போனோன்னே பிளாங்கை போட்டுறோம். அந்த பக்கம் போயிடலாம். அந்த பக்கம் போக தேவை நமக்கு தெரிஞ்சு வரைக்கும். எனக்கு வந்து அங்கே ஒன்றுமே இல்லை கைஸ். அங்கே வெறும் கேஸ் சிலிண்டரும் ஒரு கார்கு வீல் தான் இருக்குது. மோஸ்ட்டாக அந்த செல்லுக்குள்ளே 2 பொருள் தான் கிடைக்கும். அதில் 2 பொருள் நமக்கு தேவையில்லாத பொருள் தான். அதெல்லாம் இப்போதைக்கு தேவையில்லை. நம்ம வந்துட்டு எப்படி சொல்லுது, பேட்லாக்கி டஸ்ட் பேட்லாக்கி அதில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் கிடைக்கல. 2 பாட்டு கிடச்சிச்சு. மொத்தம் 2 பாட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம கையில். ஷார்ட் கனுக்கு ஷார்ட் கன் வச்சு காக்காவை போட்டுலாம் நினைக்கிறேன். இன்னும் ஒரு பாட்டு தான் எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு அந்த ஏஞ்சலினா கிளியர் போயிருப்பா கைஸ். ஒன்றும் சொல்ல மாட்டேன். அந்த புக் வச்சுட்டிங்க வச்சுக்கோங்களேன், இந்த ஏஞ்சல்லாம் மறைஞ்சு போயிடுவா. கொஞ்சோண்டு உயிர் இருக்கும் அந்த ஏஞ்சல் செத்துரும். அப்புறம் கீழே வந்து அதுக்கப்புறம் கீழே போய்டும். கிரவுண்ட் ஃப்ளோர் போய் சீவருக்கு போய்டும். அங்கே போய்ட்டு ஒரு பாஸாக இருக்கும் அந்த கேஸ் ஏஞ்சலினா. இவங்க பேய் போகிறான். சுனில் குமார். சுனில் எங்கடா போய்டான். எனக்கு கிளவி ஒரு சத்தம் கேட்குது. அங்கே பார்த்தீங்கன்னா கிளவி சொன்னால் பார்த்தீங்கன்னா கைஸ் கிளவியெல்லாம் பயங்கர திருட்டு கிளவி இது. பார்த்தீங்கன்னா சுனில் போகிறான் பாருங்க. இவங்க போய்ட்டு கிளவி போயிடுச்சு. இவங்க இப்போ வந்துட்டு போய்ட்டு அந்த ஸ்பைடருக்கு சாப்பாடு வச்சலாம். ரொம்ப ஸ்பைடரே கிளவி உனக்கு 10 வருஷம் சாப்பிட போகிற மாதிரி நான் போகிறேன்டா இரா சாப்பாடு போடு. இந்த ஸ்பைடர் வந்து வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய சிலந்தி பார்த்தீங்களா கைஸ். இங்கே முள்ள இருக்குது. பேர்ட்ஸ் இருக்குது. பரவாயில்ல, ஒரு வேலை முடிஞ்சிச்சு. ஒரு உயிர் காப்பாற்றப்பட்டுச்சு கைஸ் இன்றைக்கி. இவங்க சாப்பிடுது பாருங்கள். அந்த ஸ்பைடர் சாப்பிட்டுட்டு இருக்கு. இந்த ஸ்பைடர்லாம் எங்கேருந்து கிளவி பிடிச்சி வந்து தெரியல. இருங்க போயிடுச்சு பாருங்கள். திரும்ப போயிடுச்சு பாருங்கள் இடத்துக்கு. இருங்க கீழே அதை வந்துட்டு போய் பார்த்துடலாம். கிளவி ஐயோ கிளவி கிளவி விட்டுருடியே. கிளவி பார்க்கலாம் நீங்கள் சத்தம் கேட்கல, நின்றுச்சு. இருங்க இதுக்கும் இங்கே போய் ஒழிஞ்சிக்கலாம். கிளவி போயிட்டியா? சொட்டை கிளவி சொட்டை கிளவி போல. கைஸ் தோச்சது கைஸ். கிளவி போயிடுச்சா இல்லையா? எனக்கு ஏன்னு பார்க்கலாம். என்னடா இப்படி பார்க்குறது, கழுத்து திருப்பிட்டு பார்க்குது கைஸ். கிளவி விட்டுரு. ஐயோப்பா ஸ்பைடர் அடிச்சிச்சுரா கைஸ். நான் என்ன பண்ணிடுவேன், இந்த வந்து மைக்கோசிக்கன் எடுத்து வந்து போட்டுருவேன் கைஸ். இந்த பட்டன் அமுக்கி ஸ்பைடர் மூடி இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்டு டேவே எஸ்கேப் பண்ணிக்கலாம். அது போட்டுன்னு வச்சுக்கோங்க, கிளவி ரவுண்ட் அடித்து எஸ்கேப் பண்ணிக்கலாம். தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன் நான். அடுத்தடுத்து மிஸ்டேக் பண்ணக்கூடாது. இவங்க போய்ட்டு கடை இந்த பேர்ட் சீட் எடுத்துகிட்டு போய்ட்டு காக்காவை போட்டு 10 வருஷம் சாப்பாடு போடாத காக்காவை போட்டு சோறு போட்டு காக்காட்ட இது வாங்கிடலாம். இருங்க அந்த கிளையை போட்டு தரலாம் ஃபஸ்ட்டு. போடுறான் அந்த இது போடுற ட்ராப்பை எற அந்த பானை போடுறா தள்ளிவிட்றான். என்னடா டேபிள் இது ஒரு வீடு ஒரு டேபிள் வேறு கேட்குது. அதில் பானை வேறு போடுறாதா போடுறா கீழே போட்டு விடடா. கிளவி வா கிளவி உன் கண்ணு முன்னாடி போட வேண்டி போடுறி.
அவ்வளோதான். இப்போ புடவைல குழுன்னு இருக்குமே, அவ்வளோதான். கிளவி பறக்குது குளிச்சு இல்லை அட போடு கீழே போடு படா கியோ கியோ ஒன்று பார்த்தீங்களா சொல்ல உஷாராக இருப்பாங்க. அதெல்லாம் போட்டு உடச்சாச்சு கிளவியை. நீங்கள் ஃபுட்பால் ஆட்டு போகலாம். நம்ம ரூமில் வச்சுடலாம். ரொனால்டோ இஸ் கம்மிங், மெஸ்ஸி இஸ் கோயிங், ரொனால்டோ கம்மிங், மெஸ்ஸி இஸ் கோயிங், அவ்வளோதான் விளையாடுச்சு. நீங்கள் போய் ட்ராவல் போய் கீழே போட்டு போயிடலாம். ஏன் ப்ரோ அப்படி கீழே போகிறா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு விஷயம் இருக்குது. ரொம்ப கீழே ஃபீவர் போனதுக்கப்புறம் கிளவி வந்து சும்மா அடி வாங்கிட்டு கிடக்காங்க. அதான் வச்சு போட்டேன். நான் கீழே போனால் கிளவி அடிக்காம போட மாட்டேன். இங்கே பாருங்க ஸ்பெஷல் இருக்கா எப்படி ப்ரோ வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வந்து ஏஞ்சலி நான் சொன்னேன் அந்த புக்கு கீழே போட்டோன்னே வச்சோடனே கொஞ்சம் உயிர் வந்து கொஞ்சம் நவுந்து போவோம். நவுந்து போயிட்டு செத்துறாது கீழே போட்டு. அதனால தான் அந்த கீ கிடச்சிச்சு. இப்போ செத்தோடனே அது கீழே போயிருக்கும். அது இன்னும் வந்து ஸ்பைடர் கடி வாங்க சாப்பாடு எடுக்கணும். இட்றா அவ்வளோதான் எடுத்தாச்சா. அவ்வளோதான்டா ரொம்ப தான்டா. போடா கீழே போய்ட்டு சாப்பாடை போட்டு காக்கா சோறு போட்டு காக்காட சாயை பிடின்னு வந்துடலாம். போடுறா சாப்பாடை. காக்கா நான் தான் சோறு போடுறேன் எனக்கு விசுவாசமாக இந்த காக்காலாம் கிளவிக்கு தான் காய் விசுவாசமாக இருக்குது. இவங்க போய்ட்டு இந்த கீயை போய்ட்டு அங்கே போட்டுடலாம். ஏன்னா அது இப்போ தேவைப்படாது நம்மளுக்கு. நம்ம இது ஸ்பெஷல் கீ போட்டோம் அதையும் எடுத்து வந்து வச்சிடலாம். இங்கே இருங்க இங்கே போடு. இது செயின் கட்டரை போட்டு ஸ்பெஷல் கீ எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணி விட்டுடலாம். ஓப்பன் பண்ணிட்டு பொருளை உள்ளே போட்டு வச்சிடலாம். அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. ஏறா ஸ்பெஷல் கீ எடு ஸ்பைடர் கீ சாரி ஸ்பெஷல் கீன்ற ஸ்பைடர் கீ இது பேர். ஸ்பைடர் கீ எடு. இங்கே பாருங்க இங்கே ஒரு ஸ்பைடர் வேறு பயமுத்த பார்க்குது. ஆனால் பயப்பட மாட்டேன் நான். இதை எடுத்துகிட்டு போயிட்டேன். உட்காரா எடுறா. இது பண்ண ரெஸ்ட் பேடில் ஓகே இது எடுத்துகிட்டு போய்ட்டு உள்ளே போடலாம். உள்ள இப்போ வந்துட்டு நம்ம ஸ்டிக்கு மட்டும் வேணுங்க. ஸ்டிக்கு மட்டும் பார்க்கணும். இல்லாட்டி கீழே தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. நீங்கள் எங்கேயாச்சும் இருக்கா கிளவி வந்துருச்சானு தெரியலையே. கிளவி அங்கே பாருங்கள் ஃப்ரீ ஸ்டாப் மாட்டிச்சா. அதான் போடு. இங்கே பாருங்கள் இதுதான் கைஸ் போட்டு வச்சுருந்தேன் ஃப்ரீ ஸ்டாப்பை. இதான் அந்த கிளவி வந்து போட்டலாம். அப்புறம் ஃபுட்பால் நல்லா பார்த்தா மூஞ்சி வாழ்ந்துட்டு பாருங்கள். இவன் வந்து இவன் கூட மூஞ்சி வாழ்ந்து தான் ஃபுட்பால் விளையாடுறது விருப்பம் போயிடுச்சு. இவங்க எடுத்து ட்ராவல் போட்டு வச்சுட்டு வந்துடுறேன். அதை போட்டு அவ்வளோதான். கிளி திரும்ப வச்சு நான் வந்து கால் வச்சிடும். எனக்கு கீழே சூவர் போகலாம். எனக்கு தெரிஞ்சு நான் ஃபுல்லாக பார்த்துனேன் கைஸ். மேலே சுத்தமாக அது டெஸ்ட்டுக்கே கிடைக்கல. இங்கே போய் நான் கீழே செக் பண்ண போகிறேன். ரெஸ்ட் பேடில் கீழே போடு. ஒன்று கீழே போடு. போட்டாச்சு. இருங்க இப்போ இது செயின் கட் எடுத்துகிட்டு போயிடலாம். நம்ம வந்து கொஞ்சம் இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு இந்த சாவியை போட்டு ஓப்பன் பண்ணி வச்சிடலாம். அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. ஸ்டிக்கர் கடைசனை போட்டலாம். இந்த காய்ஸ் இந்த வந்துட்டு இந்த எஸ்கேப் வந்து ஒரே பிரச்சனை தான் காய்ஸ். இந்த எஸ்கேப் எடுத்தால் கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாகிடும். இங்கே பாருங்க கன் பாட் இருக்குது. ஓகே விடுங்க. இது மாதிரி கன்று செஞ்சுனா பாருங்க எஸ்கேப்பாக பாருங்க கன்று செஞ்சுனா போகுது. செயின் கட்டர் இருக்கா ஃபஸ்ட்டு ஒரு பக் இருந்துச்சு காய்ஸுங்க. இப்போ போட்டிங்கன்னா வந்து பார்ட்ஸ்லாம் அப்படியே கீழே போய்டும். அது எப்படி சொல்லுது இப்போ செயின் கட் அப்படி போட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி செயின் கட் தரக்கில் போய்டும். அதான் பிரச்சனை இருந்துச்சு. இப்போ அந்த பக் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இது ஒரு ஸ்பைடர் போகுது பார்த்தீங்களா. அதுதான் கொண்டைக்கிளி சொன்னால் பார்த்தீங்கன்னா அந்த கொண்டைக்கிளி அங்கே போது பாருங்கள். இது நம்ம இந்த பக்கம் ஓடிடலாம். இங்கே போய்ட்டு இங்கே ஸ்டிக்கு கிடைக்கலாம் பார்க்கலாம். ஸ்டிக் இருக்கா ஒன்றுமே இல்லை. இது என்ன இருக்குது ஒன்றுமே இல்லை. ஏன்டா ஒன்றுமே நான் அப்புறம் என்ன திரு ஆகிறீங்க. ஒன்று வைக்காச்சும் வைக்கணும்டா இருந்துச்சுண்ணா. அப்புறம் ஒன்றுமே இல்லாமல் வச்சுருக்கீங்க. சுற்றி இருக்குது. சுற்றி இனிமேல் தேவையில்லை நம்மளுக்கு. நம்ம தான் ஓன் பண்ணுற மேலே இருக்குதா அது மாதிரி தேவைப்படாது. இருங்க செயின் கட் எடுத்துகிட்டு ஓன் பண்ணிடலாம். கிளவி எங்கே இருக்குன்னு தெரியல. கொண்டை கிளவி அங்கே போது பாருங்க. கொண்டை கிளவி சூனியக்காரின்னு மனசில் நடப்பு கொண்டையை ஒன்று போட்டுட்டு சுற்றி இருக்குது. இப்போ பாருங்கள் அந்த கிளவியை. இப்போ பார்த்தீங்கன்னா அது இருக்க பாருங்க. இப்போ எவ்வளோ பேர் கொண்டா கைஸ் பின்னாடி பாருங்களேன். எவ்வளோ பெரிய கொண்டா பாருங்கள். இந்த அளவுக்கு பெரிய கொண்டையை பார்த்தே சும்மா சொன்னேன். ஐயோ மேடம் சரியாக சொன்னேன் மேடம். ஏஞ்சில் மடிச்சிருமா ஏஞ்சில் மடிச்சிருமா. அவ்வளோதான் போயிடுச்சு. கிளவி பார்த்தீங்கன்னா எப்படிடா கிளவி காலி பண்ணி அப்படிங்கிற ஃப்ரீ ஸ்டாப் வச்சுட்டு வந்தேன். கிளவி அதில் கால் வச்சிச்சு. அதில் காலி அடிச்சு கிளவி. நான் எங்கே இருந்தாலும் அடி தான் கிளவி. எங்கே போனாலும் அடி தான் போட்டு போவேன். போயிடுச்சு போவேன். கொண்டை கிளவி போயிடுச்சு. இருங்க அந்த எலிவேட்டரில் போய் உங்களுக்கு காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ வந்துட்டு நம்ம நம்பர் பார்த்தோம் கைஸ். பார்த்தோம்ல ஞாபகம் இருக்கா 1 பார்த்தோமா. அதுமாரி உங்களுக்கு என்ன வேணா இருக்கும். 1 இல்லாட்டி 2 இருக்கும். அதில் ரேண்டமாக எங்கேயாச்சும் ஒருத்தரை ஒட்டி வச்சுருப்பாங்க. இங்கே வந்து தப்பான எடுத்திங்கன்னா வெடிச்சிடும். பாம்பு வச்சுருப்பான். நான் 1 பார்த்தோன்னா 1 எடுக்கணும். இப்போது இதை செக் பண்ணி பார்க்குறேன். சும்மா இருக்குது உங்களுக்கு காட்டுறதுக்காக ஓப்பன் பண்ணுறேன். ஒன்று செயின் இது ஒயர் கட்டுறது வேஸ்ட். அது தேவையில்லை. உங்களுக்கு செயின் கட்டு தான் தேவை. ஏன்னா செயின் கட் பண்ண போகிறோம் அதான் தேவை. ஓகே கைஸ் இப்போ வந்துட்டு பார்க்கலாம். இந்த கிளவி வந்தாலும் போயிடலாம். இது வந்து இங்கே ஒழிஞ்சிக்கலாம் கைஸ். இந்த கிளவி கொண்டை கிளவிட்டு தப்பிக்கிறதுக்கு எந்த கொண்டை கிளவியாக ஒன்றும் பண்ணல. இது வருது பாருங்க. கிளவி இப்போ வருது பார்த்தீங்களா. முடிஞ்சாடி இப்போ முடிஞ்சாடி மூஞ்சி மோரை இந்த கிளவி இப்போ வாயை பாருங்கள். அப்படி வாயப்படுறது பாருங்களா. இப்போ பார்த்தீங்களா அது சோறு போடுறது வாயப்படுக்குது. இப்போ நம்ம வந்துட்டு போய்ட்டு டக்குனு போய் செகண்ட் கட் பண்ணி விட்டுலாம். இந்த பக்கம் போகணும். அந்த பக்கம் பார்த்தாலும் நம்ம அப்படின்னா ஸ்பைடரா பயமுத்த முடியாது எப்படா அப்படிக்கா. ஓகே இப்போ வந்துட்டு இங்கே ஒரு இது இருக்கும். ஸ்க்ரூ ட்ரைவர் போகிற மாதிரி தேவையில்லை. இப்போ ஆனால் நம்மளுக்கு ஸ்டிக்கு கிடச்சிச்சு. எப்படி சொல்லுது டஸ்ட் பேட்லாக் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்மளுக்கு ஏற்கனவே கிடச்சிச்சு. அதான் தேவையில்லை. இங்கே ஒரு குச்சி தான் இந்த குச்சி தான் தேவைப்படுது. அது லிவர் மாதிரி ஒன்று தேவை. ஆனால் அந்த குச்சி தான் வச்சு ஒரு பண்ணணும். நம்ம இந்த குச்சி மட்டும் கிடைக்க மாட்டேது. இருங்க அந்த கிளவி எங்கே இருக்குன்னு பார்த்துக்கிறேன். கிளவியில் டக்குன்னு போய்ட்டு ரெஸ்ட் மேலேருந்து வருது பார்த்தீங்களா. பார்த்துறேன் பார்த்தியா. கிளவி முடிஞ்சாட்ரி நெக்ஸ்ட்டு பிளான் போட்டுருக்கு. இந்த பக்கம் வரும் அப்படியே அடிச்சிடலான்னு சொல்லிட்டு. இந்த கிளவியெல்லாம் பயங்கரமான ஆளுங்க கைஸ். இருங்க இந்த இங்கே இருக்குது சாவி. இங்கே அங்கே போய்ட்டேன். இப்போ போய்ட்டு இந்த ரெஸ்ட் பேடில் எடுத்துகிட்டு போய்ட்டு ஓப்பன் பண்ணி இன்னும் ஒரே ஒரு லாக் தான். அந்த ஒரு லாக்கை மட்டும் எடுத்துகிட்டா போதும். நம்ம தப்பிச்சு நாங்கள் எஸ்கேப் பண்ணிடலாம். என்ன கிளவி இங்கே போயிடுச்சா. இப்போ வந்துட்டு திரும்ப வந்துட்டேன் கைஸ். இப்போ போய்ட்டு குதிரை ஓட அதை குனி திரும்ப ஸ்பைடர் போடா அப்படிக்கா. பூட்டு தர
அவ்வளோ ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த லிவர் தான் கைஸ், இந்த லிவர் தான் தலைவலியாக இருக்குது. இருங்க தேடி பார்க்குறேன், எங்கடா இருக்கும், எங்கே இருக்குன்னு தெரியல கைஸ். வேறு சைடுக்கா ஃப்ரெண்ட்ஸ், ஒரே விஷயம் நோட்டீஸ் பண்ணிக்கல நீங்கள், ரொம்ப வந்துட்டு அந்த ஏஞ்சலினா ரூமில் போய்ட்டு ஒரு ஹேமர் இருக்கும், நாங்கள் யூஸ் பண்ணுமா ரொம்ப பண்ணலை ரொம்ப கைஸ். இப்போ தான் கைஸ் நான் வீடு ஃபுல்லாக தேடி பார்த்தேன் கைஸ், இப்போ தான் எனக்கு ஐடியாவே கிடச்சிச்சு. இப்போ வந்துட்டு ரொம்ப ஏஞ்சலினா ரூம் இருக்கும் தெரியுமா கைஸ், அங்கே ஒரு சுற்றி வச்சு ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, லாக்கு ஒரு சரி விட்டு பிளாங்க் போட்டுருமா, அங்கே வந்துட்டு செக் பண்ணல, நம்ம செக் பண்ணல ஹேமரை வச்சு. இருங்க ஃபஸ்ட்டு இந்த கிளவி டிஸ்ட்ராக்ட் பண்ணி விட்டுறலாம். அப்புறம் கிளவி வேலை இப்போ பாருங்களேன், ஓசி சோறு போடுறாங்க, வங்கு ஓசி சோறு. பார்த்தீங்களா சொன்னா பார்த்தீங்கன்னா, இந்த ஓசியில் சோறு போகிறாங்கன்னா கிழவனா சொட்டையாக வந்து இது பாருங்க. அதான் இப்போ பாருங்க உள்ளே போயிட்டு இந்த கிளவி லாக் பண்ணி என்ன ப்ரூவ் பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது இப்போ ஸ்ட்ரீம் ஆன் பண்ண போகிறேன். புகையிலே கிளவி செத்துறோம். இப்போது பார்த்தீங்கன்னா இப்போ கிளவிட்டு பேசுவோம், கிளவி இப்போ என்ன அடுத்து வந்து நான் சொட்டையை எப்படி இருக்கான், மொட்டை எப்படி இருக்கான், அடுத்த கேம் அவனுக்கு தான் வந்து அவனை பிடிச்சி புடப்படம் பாரு. அடுத்த கேம் தான் வந்து சொட்டையை வச்சு மொட்டையை பிடிச்சி நீ புடப்படம் சாத்துறேன். இதுக்கு இப்போ விட்டு வந்துட்டு அந்த கிளவி இன்னும் காலி ஆகலையா, கிளவி இன்னும் அது கன்பாட் இருக்குது, கிளவி காலி அடிச்சு இன்னும் கன்பாட்டு சும்மா போட்டு வச்சுருவாங்க. ஓவன் பண்ணுறதா இவனுக்கு கிளவி கதவுல கை விட்டுரு மொட்டையா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு கிடக்குது. கிளவி அவனா வர மாட்டான், நீ கேம்ல இல்லடி இந்த கேமில். ஹேமர் எங்கடா, ஹேமர்ட்ரா. எப்போ மூஞ்சி இந்த ஹேமர் குத்திலாம் போட இருக்குது. நீங்கள் போய்ட்டு இந்த ஹேமர் வச்சு இந்த சல்ட்ரினா பாருங்கள், ஏஞ்சலினா ரூமில் போய்ட்டு ஓவன் பண்ணி பார்த்தலாம் என்ன இருக்குன்ட்டு. இங்கே வந்து கண்டிப்பாக இங்கே தான் குச்சி இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. குச்சி இருக்கா, எஸ் குச்சி இருக்குது. அவ்வளோதான் கைஸ், அவ்வளோதான் ரொம்ப தான் கைஸ். இப்போது இந்த குச்சி தான் கைஸ் ரொம்ப நேரமாக தெரியுது இந்த கேமில். அவ்வளோதான். இங்கே பாருங்க பார்த்தீங்களா, நைஸாக அப்படி வெளியே வருவான், அப்படி பிடிச்சா சொல்லிட்டு பிளான் போட்டு நின்றுருக்கு. அதனால் கவனிச்ச கை பார்த்தேன் கைஸ், அதான் அந்த டக்கு நின்றுட்டேன் நான். கிளவி முன்னா பிடிக்க முடியாது, குச்சி எடுத்து மூக்கில் ஊற்றி விட்ருவேன் பாருங்கள். மூக்கை பாருங்கள், சூனியக்காரி மூக்கு மாதிரி இந்த சொட்டைக்காக இருக்குது, இதுக்கும் அந்த இதே மாதிரி வச்சுருக்காங்க. போயிடுச்சா, போயிடுச்சு. வேறு எங்கேயும் போயிடுச்சு போல. திரும்ப வந்துட்டேன் கைஸ். ஓகே திரும்ப வந்துட்டேன் நான். இப்போ வந்துட்டு நம்ம லாக்கை மட்டும் போட்டு ஓப்பன் பண்ணிட்டா போதும், தப்பிச்சலாம் போ. ஓகே கிளவி பார்த்தீங்கன்னா பார்க்குது பாருங்கள், லாக்கை போட்டு ஓப்பன் பண்ணிட்டேன். அவ்வளோதான் போராடி ஓப்பன் பண்ணுறா. அவ்வளோதான் பாய் கிளவி. கிளவி பாய் தப்பிக்க போகிறேனே, நானே தப்பிக்க போகிறேனே. அதான் கைஸ் நம்ம தப்பிக்க போகிறோம். அந்த கிளவி கொஞ்சம் விருப்பேற்றிட்டு போகலாம். பற்றி எஸ்கேப் ஆகணும் பாரு. இந்த லைட்டாக டான்ஸ் போட்டு போயிடலாம். பின்னாடி வந்து பாரு, கிளவி நான் தப்பிக்க போகிறேனே முடிஞ்சப்படி அவள் தப்பிச்சு நம்ம. அதான் ஓர இங்கே பாருங்கள் வெளியில் பார்த்தீங்களா, கிளாப் வந்து ஒரு மாதிரி கலரே மாற்றிட்டாங்க. இவரை கிளவி பார்க்குது, ஏண்டி உன்னை நம்பி தாண்டி விட்டு போனா, தப்பிச்சிட்டான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குது. பாருங்க எனக்கு கிளவியை பாருங்கள், அப்படி சூனியக்காரி மூக்கு மாதிரி வச்சுக்கலாம். ஓகே வீடியோ முடிச்சா மறக்காமல் ஒரு லைக் ஒரு ஷேர் மறக்காமல் பண்ணி விட்ருங்க. அடுத்து என்ன வீடியோ போனால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ். அடுத்து என்ன வீடியோ போனால் சூப்பரான வீடியோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பை ஃப்ரம் கோஸ். பாய்.